friends, welcome to Java Tamil tutorials. நான் சீனு. ஸோ அப்போ நம்ம மூணாவது பாட்டில் இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா எப்படி STK இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம எப்படி கமாண்ட் ப்ராம்ப்டில் மூலிமா நம்ம STK யூஸ் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ உங்களோட நீங்கள் சர்ச் பட்டனில் போய்ட்டு நோட் பேட், நான் பார்த்தோன்னா மேக்ஸிமம் நோட் பேட் ++ யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி பார்த்தோன்னா நான் ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். அதாவது ஜாவா பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு நான் சொல்கிறது பார்த்தோன்னா ஜாவா முழுக்க ஸோ ஜாவா பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். ஏன்னா நம்ம எழுதுகிற ஒவ்வொரு மெத்தட்லையுமே ஆப்ஜெக்ட் எடுத்து தான் அதை ரன் பண்ண போகிறோம். அதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம், அதாவது ஜாவா கிளாஸ் போக நம்ம கற்றுப்போம். இப்போ பேசிக்காக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எடிட்டர், அதாவது இந்த மாதிரி இப்போ நான் நோட் பேட் ++ யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு எடிட்டர், உங்கள்கிட்ட நோட் பேட் ++ இல்லைன்னா நீங்கள் வெறும் நார்மல் நோட் பேடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு நான் நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எப்படி ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ உங்கள் கிளாஸ் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாஸ்க்கு கலராக இருக்குது. அதாவது இந்த நோட் பேட் ++ பார்த்தோன்னா நம்மளுக்கு நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமில் இருக்கிற எரர் எல்லாமே நம்மளுக்கு அதாவது நம்ம எழுதும்போது நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக மட்டும் இல்லாத இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி என்னோடய வெப்சைட்டில் அல்லது என்னோடய யூடியூப் சேனலில் இந்த வெப் டிசைனிங் டுட்டோரியல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் நோட் பேட் ++ஓட எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஹைலைட்டெல்லாம் வர்றது எப்படி அப்படின்றத பற்றி நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ கிளாஸ் அதுக்கு மேலே நம்ம எழுதுறதெல்லாம் ஹைலைட் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ சேவ்ன்றது நம்மளோட பாத் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டுன்றது நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு சாம்பிள் ப்ராஜெக்ட்ன்றதுனால நம்ம டெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம சாம்பிள் அப்படின்றது எழுதுகிறேன். டாட் வச்சுட்டு ஜாவா அப்படின்றத நம்ம எழுதணும். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம அந்த ஃபைல் ஜாவா ஃபைல்ன்றதுனால .java வச்சு நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கிளாஸ்ன்றது கலராக மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் கிளாஸ் சீனு அப்படின்றது ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல சீனு அப்படின்றது தான் இப்போ என்னோடய கிளாஸு. ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல எப்பயுமே பப்ளிக் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main, அதாவது இது பார்த்தோன்னா நம்ம டிஃபால்ட்டாகவே அதாவது ஒரு ஜாவாவோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் முழுசாக எழுதிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் ஸ்ட்ரிங் எஸ் கேபிட்டலில் போடணும். ஸ்ட்ரிங் ARGS அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த இடத்துலேருந்து நம்ம நம்மளோட கோடிங் எழுதலாம். ஸோ நான் சிம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராம்னாவே முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நாமளும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ system டாட் அவுட் டாட் பிரிண்ட் ln, அதாவது பிரிண்ட் லைன்ன்றதோட மீனிங் தான் அந்த பிரிண்ட் ln அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு ஆர் ஹலோ யூடியூப் அப்படின்னு போடுறேன். ஹலோ வேர்ல்டு ஆர் ஹலோ யூடியூப் அப்படின்னு போடுறேன். ஸோ யூடியூப்பில் தான் நீங்கள் ஜாஸ்தி பார்ப்பீங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் எழுதியாச்சு. நான் இதை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்ட்டு cmd. ஸோ அப்போ என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு.
இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு பேசிக்காக ஒரு சில விஷயங்கள், அதாவது கமாண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போது இந்த கமாண்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம இப்போ சிடி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட ட்ரைவோட ஃப்ரண்ட், அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எந்த ட்ரைவோட பக்கத்து, அதாவது ஸ்டார்டிங்கில் வந்துடும். ஸோ டிஐஆர், அதாவது டைரக்டரி, இப்போ இந்த டைரக்டரியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கமெண்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய எம்எஸ் டாஸ் கமெண்ட் அப்படின்ட்டு ஒரு டுட்டோரியல்ஸ் ஒரு 23-24 டுட்டோரியல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டுட்டோரியல்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு அந்த கமெண்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து நான் என்னோடய ஃபைல் எங்கே சேவ் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துக்கு போகிறேன். ஸோ எஃப் ட்ரைவில் நான் போய் என்னோடய ஃபைலை சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எஃப் ட்ரைவ் டைரக்டரியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போது இந்த டைரக்டரியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ஸோ அதில் வந்து நான் என்னோடய ஃபைல்ஸை சேவ் பண்ணியிருக்கிற இடம் tutorials.pj. ஸோ நான் சிடி போட்டு tutorial.pj அப்படின்னு போடுறேன். அதாவது சிடின்றது வந்து நம்ம வந்து அதுக்குள்ளார போகணும் அப்படின்றதுக்கான கமெண்ட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நான் டைரக்டரியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ வீடியோ லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.